டெஸ்ட் எழுதிட்டீங்களா? டெஸ்ட் எழுதிட்டீங்களா? போன கிளாஸ் தமிழ் எவ்வளவு பண்ணீங்க நீங்க? கேட்க மறந்துட்டேன் நான். நீங்க எவ்வளவு பண்ணீங்க? சொல்லப்படாத வகையில இருக்கா? ஒரு 80யாவது? 80 பிலோவா? நீங்கம்மா கரெக்ஷன் பண்ணாது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து உழவர் பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் எது அப்படின்றதான் கேள்வி. உழவர் பாட்டு அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா பள்ளு பாடல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல பார்க்கலாம் 11வது புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கூடர் பள்ளு அப்படின்னு இருக்கு. பள்ளு என்பது சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அந்த பள்ளு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் ஒன்று. 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் இந்த பள்ளு அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுல அப்படின்னா 11வது புக்ல ஒண்ணு இருக்கும். நமக்கு ஓல்டு புக்ல 8வது புக்ல முக்கூடர் பள்ளு அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழவன் இருக்கான் அப்படின்னா அவன் 2 மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூத்தவள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடல். இளையவள் வந்து பாத்தீங்கன்னா மருதூர். சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஊர் மருதூர். இந்த 2 மனைவிகளை திருமணம் பண்ணிட்டு அவருடைய அந்த அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய துயரத்தை எடுத்துக்காட்டு விதமாக பாடப்படுறதுதான் பல்லு பாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. சரிங்களா? நீங்க 11th புக்லயும் இருக்கு, 8th ஓல்டு புக்லயும் இருக்கு. ஸோ அது உழவு தொழிலை பத்தி தான் அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப 1க்கு சி ஃபார் சென்னை பள்ளு பாடல் அப்படின்றது. 2 நீல பொய்யில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன குரூப் 4ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2022ல கேட்டிருந்த கேள்வி. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா நீங்க வந்து +2 ஓல்டு புக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவர்களால் எழுதப்பட்ட பாஞ்சாலி சபதம் என்ற டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் பாஞ்சாலி சபதம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய பெருமையை எடுத்துக்காட்டும் விதமாக பாஞ்சாலியை வந்து பாரத தாயாகவும் அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாண்டவர்களை வந்து விடுதலைக்காக போராடிய வீரர்களாகவும் கௌரவர்களை வந்து ஆங்கிலேயர்களாகவும் வந்து அவர் வந்து ஓமைப்படுத்தி எழுதப்பட்டதான் பாஞ்சாலி சபதம். 5 சருக்கங்களை உடையது, 412 பாடல்களை உடையதான் பாஞ்சாலி சபதம். நீங்க பாஞ்சாலி சபதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9th புக்ல ஓல்டு புக்ல செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். 9th ஓல்டு புக்ல செகண்ட் டைம்னு நினைக்கிறேன் இருக்கு பாஞ்சாலி சபதம். ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. +2 புக்ல தான் இது இருக்குது. இந்த கேள்வி எக்ஸாக்டா இந்த கேள்வி உங்களுக்கு பேசிக் வந்து பாஞ்சாலி சபதம் 9th புக்ல, அதை பத்தி டீப்பா இருக்கிறது வந்து +2 புக்ல இருக்கு பாரதியாருடைய டாபிக்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கால வர்ணனை அப்படின்ற தலைப்புகள்ல தான் இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. பேரே வந்து மாலைக்கால வர்ணனை. ஈவினிங் டைம்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலியை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஆள் அர்ஜுனன் வந்து அதை அந்த நிலவை பத்தி சொல்லுவான். அது பாடலா கொடுத்துருக்காங்க. அதுதான் அது. நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதான் இது கூற்று யாரு அப்படின்னா அர்ஜுனுடைய கூற்று. அர்ஜுனன் தான் பாஞ்சாலியை கூட்டிட்டு போயிட்டு அந்த நிலவை வந்து வச்சு பாடலா பாடியிருப்பான். தலைப்பு வந்து மாலைக்கால வர்ணனை அப்படின்ற தலைப்புகள்ல பாரதியார் அவர்களால் எழுதப்பட்ட பாஞ்சாலி சபதத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இது. நீங்க பாஞ்சாலி தெரியும் இல்லையா? நமக்கு வந்து அடிமை சருக்கம், குயிலூர்தல் சருக்கம், வந்து பாத்தீங்கன்னா சபத சருக்கம், இப்படின்னு எல்லாம் ஒரு 5 சருக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அர்ஜுனுடைய கூற்று 2க்கு A ஃபார் ஆப்பிள், அதான் ஆன்சர் ரைட். ஸோ அர்ஜுனன். 3 ஞானப்பச்சிலை என்று வள்ளுலார் கூறும் மூலிகை. இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்ன வரும்? சிங்கவள்ளி தான். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து வல்லாரையோ கீழாநெல்லியோ குப்பை மேனியோ இது 3மே கிடையாது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டான ஆன்சர் சிங்கவள்ளி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகவாசம் குரல் வளைக்கும் நமக்கு வந்து ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக
சிங்கவள்ளி அப்படின்னு இருக்கு. இதுதான் ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் அவர்கள் சொல்றாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன கிளாஸ்லயே சொன்னேன். 9th செகண்ட் டைம்ல இதை பத்தின ஃபுல் டீடைல் இருக்கு. இதை படிச்சுட்டு போயிடுங்க, மறக்காம இந்த டாபிக். தொடர்ச்சியா இதுல இருந்து ஒரு கேள்வி உறுதியா கேட்டுட்டே இருக்காங்க. போன டைம் குரூப் 4ல இதே டாபிக்ல குமரிக்கண்ட நோய்க்கு பாத்தீங்கன்னா கற்றாழை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுவும் அங்க இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். 8வது புக்ல கூட உங்களுக்கு இருக்கும், தமிழர் மருத்துவம் சொல்லிட்டு. உனக்கு கீழே போட்டீங்களாமா? தமிழர் மருத்துவம் சொல்லிட்டு சிவராமன் அவர்கள் எழுதியது 8வது புக்ல கொடுத்துருப்பாங்க. அதுல டேட்டாவே கிடையாது. நீங்க 9th புக்ல ஓல்டு புக்ல தான் இந்த டேட்டா இருக்குது. அதை பத்தி நிறைய, அதாவது பாத்தீங்கன்னா கீழாநெல்லி ஆகட்டும், குப்பைமேனி ஆகட்டும், சோ வல்லாரை ஆகட்டும், சிங்கவல்லி ஆகட்டும், அதே மாதிரி நம்ம துளசி ஆகட்டும், இது எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க. கருவேப்பிலை கூட கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கோங்க. சோ அடுத்தது அப்ப தேர்ட் ஒன்னுக்கு சிங்கவள்ளி. 4th ஒன் பொருத்த மற்ற சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இடைச்சொல்ல குறிக்கிறது தான். ஐ மற்று அப்படின்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இடைச்சொல். அப்ப இந்த மான்றது நமக்கு தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழியில வரக்கூடியது. மா அப்படின்னா பெரிய. 6வது கூட கொடுத்துருக்காங்க. பெரிய, விலங்கு, அழகு, திருமகள், பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழைத்தல், இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் அப்படின்னா மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி. மீதி பாத்தீங்கன்னா இப்ப பால் பருகினான் அப்படின்ற வார்த்தையை மாற்றுவதற்காக பாலை பருகினான் அப்படின்னு சொல்றோம். அதுல பருகினான் அப்படின்றது வினைச்சொல், பால் அப்படின்றது பெயர் சொல். இந்த ரெண்டையும் உருவாக்கும் விதமா நம்ம இந்த ஐ அப்படின்ற வேற்றுமை, அதாவது இடைச்சொல்ல சேர்த்தோம்னா பாலை பருகினான் வரும். அதே மாதிரிதான் அதே மாதிரி மற்று. அப்ப இதெல்லாமே என்னன்னா இடைச்சொல். அதுல பொருத்தமற்றது எதுனா மா. அப்ப 4வது கொஸ்டினுக்கு என்னன்னா டி ஃபார் டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர். 4th ஒன். 5வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கலைச்சொல்லாக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது எதை குறிக்கும்னா நடுக்கல்ல தான் குறிக்கும். நடுக்கல். சரிங்களா? இது புக்லயே இருக்கு, கலைச்சொல்லாக்கத்திலேயே இருக்கு. 5வது கொஸ்டின் டி ஃபார் டெல்லி, ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது நடுக்கல். அடுத்தது 6வது கொஸ்டின், நிலவும் வானம் போல அப்படின்றது ஓமையால் பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலவும் வானம் போல அப்படின்ற இந்த இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமை தான். அதான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வேற்றுமையோ அல்லது பண்புடைமையோ பணிவுடைமையோ எல்லாம் இல்ல, இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ நிலவும் வானம் போல அப்படின்றது ஒற்றுமை. 6வது கொஸ்டின் டி ஃபார் டெல்லி. நீங்க ஓமையால் விளக்கப்படும் பொருள் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் 10th ஓல்டு புக்ல இருக்கிறது நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து தொடர்ச்சியா ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் கூட பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கூட வருது. அடுத்தது மரங்களின் பெயர் அல்லாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளிகேரம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா தென்னை. நாளிகேரம் அப்படின்றது எதை குறிக்கும்னா தென்னை மரத்தை. கோழி அப்படின்றது அரச மரத்தை. உங்களுக்கு 9th புக்ல இருக்குது. இது மணிமேகலை டாபிக்காமா? மணிமேகலை இல்ல, இதுல. சரி, ஓகே. சரி பாத்துக்கோங்க. தேக்கில இது பெரிய புராணமா? சரி, ஓகே. எனக்கு தெரியல. ஆனா கோழினா அரச மரம். இது காலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனா வேரிக்கு என்னன்னு தெரியும். வேரின்னு என்ன அர்த்தம்? தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா இது கிடையாது. அப்ப இதுதான் தவறானது. இந்த காலம்ன்ற எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு தெரியும். சோ மரங்களின் பெயர் அல்லாத சொல்லுதுன்னா வேரி. சோ 7க்கு டி ஃபார் டெல்லி. வேரி அப்படின்னா தேன். ஸோ 7வது கொஸ்டினுக்கு டி ஃபார் டெல்லி. 8வது கொஸ்டின், தாமிரபரணியுடைய கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம். இது பாத்தீங்கன்னா 7வது புக்ல திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்ட்டு ஒரு டாபிக் நமக்கு இருக்கு. ஸோ அதுலதான் கொடுத்துருப்பாங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா பாளையங்கோட்டை. இதே மேல அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்குன்னா திருநெல்வேலி அப்படின்றது வரும். பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜெயிலு. இன்னொன்னு சொல்லுவாங்களே, அங்க இது இருக்குன்னு இருப்பாங்களே. இந்த பகுதி தான் நமக்கு சொல்லுவாங்க ஆக்ஸ்போர்டு அப்படின்ட்டு. வச்சீங்களா இல்லையா? சொல்லுமா, கரெக்டு தான்மா. தென்னிந்தியாவின் எதை சொல்றாங்க? அதுதான் கேட்கும். ஞாபகத்துக்கு வரலையாமா? திரும்ப திரும்ப படிங்க, இல்லைன்னா கஷ்டம். அங்க போய் எக்ஸாம் காலில் கடைசியை குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. ஸோ 8வது கொஸ்டினுக்கு பாளையங்கோட்டை. ஏன்னா கிழக்கு கரையில். மேற்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா திருநெல்வேலி. நான் படிக்கிறப்ப இப்ப எப்படி படிச்சேன்னா, மேலேன்னு வந்தா வேலி மேலதான் போட முடியும் அப்படின்னு படிச்ச ஞாபகம், அதனால சொல்றேன்.
நான் கூட அந்த கொஸ்டின் அட்டன் பண்றப்ப இது பாளையங்கோட்டைன்னு நினைச்சுதான் அட்டன் பண்ணும். ஸோ படிக்கிறப்போ சில இடங்கள் மறக்கிறப்ப ஷார்ட்கட் போகணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வேண்டாம், எங்க மறக்குதோ அங்க ஷார்ட்கட். சரி, ஓகே. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எது அப்படின்னு, இதுவும் அதே அதே டாபிக்கா? ஆமா, இது அதே டாபிக் தான். அவரு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு, பொதிகையில் ஆயினும் இமயம் ஆயினும் 17 வருவா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருப்பாருன்னா பொதிகை மலையை. ஏன்னா பொதிகை மலை தான் நமக்கு திருநெல்வேலி அங்கதான் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப சொல்லியிருப்பாங்க. இப்ப தற்போது குற்றாலம்ன்றது நமக்கு தென்காசி மாவட்டத்துக்கு பிரிச்சுட்டாங்க. சோ பொதிகை மலை அப்படின்றது ஆன்சர் கரெக்ட். அதுலயே இருக்கு புத்தகத்திலேயே, திக்கெல்லாம் பூலரும் திருநெல்வேலியில கரெக்டா இளங்கோவடிகளுடைய மேற்கோள் அங்க கொடுத்திருப்பாங்க, என்ன எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 9வது கொஸ்டின் சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 10வது கொஸ்டின் வற்றல் தின்றான் அப்படின்றது. ஸோ இந்த பாத்தீங்க அப்படின்னா இங்க வற்றல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாகு பெயர், அதுதான் கரெக்ட். எப்பவுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய இடத்துல நமக்கு இந்த ஆகு பெயர் அப்படின்னா ஆகு பெயர் மொத்தம் 16 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவனந்தி முனிவர் நன்னூல் இயற்றி பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார். அதாவது ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், வகுப்பறை சிரித்தது, இது எவ்வகை ஆகு பெயர்? கரெக்டமா? கரெக்டா சொல்லுங்க. இடவாகு பெயர். ஏன் எப்படி அப்படி சொல்றீங்க? வெரி குட். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த எதை பத்தி கேட்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இது ஒன்று மற்றொன்றுக்கு ஆகியவருதான் ஆகு பெயர், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப வகுப்பறையா சிரித்தது இல்ல, வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் தான் சிரித்தாங்க. அப்ப ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவதே ஆகு பெயர். அப்ப இங்க வற்றல் அப்படின்னாவே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா தொழில தான் புரியுது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம் தொழிற்பெயருடைய விரிவுகள் தல்கள் கைசி கூக்குன்ட்டு. அப்ப தொழிலாகு பெயர் அப்படின்னு தான் கரெக்ட், சரிங்களா? சோ அப்ப 10வது கொஸ்டினுக்கு டிஃபா டெல்கி தொழிலாகு பெயர். 11 புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார போட்டுனார்? யார போட்டிருந்தாங்க? இதை யார குறிக்கும்? ஆக்சுவலா ஆன்சர் பாரதியார் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. பாரதியார் யார் அப்படி சொல்றாரு, அதுதான் கேள்வி. நான் அப்படி கேட்கிறேன் அந்த கேள்வின்ட்டு. இது ஆன்சர் பாரதியார் தான். ஏ ஆப்ஷன் என்ன இருக்கு? வள்ளலார் தான். 10th ஓல்டு புக்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் பத்தின டாபிக் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா படிச்சுட்டு போயிடுங்கன்னா அப்புறம். ஏன்னா வள்ளலார்ல இருந்து தொடர்ச்சியா கேள்வி வருது. இந்த புதுநெறி கண்ட புலவர் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா வள்ளலாரை குறிக்குது. அப்படி சொல்லி அழைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார் தான் கேள்வியே. பாரதியார் தான் சொல்றாரு, ஆனா அந்த வார்த்தை யாருக்கு உரியது, அந்த கிரெடிட் யாருக்கு போகுதுன்னா வள்ளலாருக்கு தான் போகும். 10th ஓல்டு புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பான். சோ 11வது கொஸ்டினுக்கு ஏ ஃபார் ஆன்சர் வள்ளலார். 12 இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம்னு கேட்டிருக்காங்க. இறைவன்னா அங்க யாரு குறிக்குதுன்னா திருமாலை குறிக்குது. சோ திருமாலுக்கும் முல்லை நிலத்தை சார்ந்த திருமாலுக்கும் ஆண்டாளுக்கும், அதாவது பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளான சூடித்தந்த சுடற்குடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம், அது திருவரங்கம் அப்படின்றதுதான். பெரிய ஆண்டாள் எங்க பிறந்தாங்க, அவதரித்த இடம் கேட்பான் கேள்விகள்ல. ஆண்டாள் அவதரித்த இடம் என்ன? உங்களுக்கு கேட்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் அவதரித்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர், பெரியாழ்வாருடைய மலர்ப்பு மகள். ஸோ உங்களுக்கு தெரியும் சூடித்தந்த சுடற்குடி. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், அவங்க அந்த மலர் மாலையை கட்டி தான் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சிவபெருமானுக்கு சாரி திருமாலுக்கு போடுறாங்க. இதை ஒரு நாள் அவங்க அப்பா வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வார் பார்த்துட்டு கண்டபடி திட்டுவார். உடனே அவங்க உடனே கனவுல பெரியாளருடைய கனவுல திருமால் எனக்கு அதாவது ஆண்டாள் அவர்கள் சூடிய மாலைதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் நமக்கு ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் அவதரித்த இடம் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் என்றால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம். 13 தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியாழ்வார் தான், சரிங்களா? ஆழ்வார்கள் படிச்சுட்டு போயிடுங்கம்மா. ஆழ்வார்கள் இல்லை அப்படின்னா நீங்க இந்த புக் வாங்கிக்கோங்க. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொல்லலையா? சரி, பேர் வேற தேவீரா புக் வாங்கிக்கோங்க. தேவீரா
ஆஹ் தேவீரா புக்கு. நீங்க வேணா பட்டு புக் சென்டர்ல இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க. அதுல வந்து என்னன்னா, இப்ப நமக்கு வந்து சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, சித்தர்கள் பாடம்ன்ற பாருங்க. அதாவது வந்து சமய குறவர்கள், சமய குறவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து 4 பேர் இருக்காங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அதுக்கப்புறம் வந்து மாணிக்கவாசகர் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின முழு டேட்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள். இதெல்லாம் புக்ல இல்ல. இப்ப புக்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஆழ்வார்கள் வருவாங்கன்னா, குலசேகர ஆழ்வார் புக்ல இருக்குது, 10th ஓல்டு புக்ல இருக்கு, 10th புது புக்ல இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார்னு சொல்லிட்டு 7வது புக்ல அந்த சும்மா அந்த பாட்டு முழு இருக்கும், மத்தபடி ஒண்ணுமே இருக்காது. அடுத்து வந்து நம்ம ஆழ்வார் பிறந்த இடம் 6வது புக்ல கொடுத்துருக்கான், ஓல்டு புக்ல. ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல, அதாவது எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல, சாரி குருகூர், குருகூர் அப்படின்ற இடத்துல, அது பேரு ஆழ்வார் திருநகரி தான். குருகூர் அப்படின்ற இடத்துல பிறந்தார் யாருன்னா நம்ம ஆழ்வார். இதுல இருந்து தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்டு, அதனால இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒண்ணு தெவீரா புக்கு வாங்கிக்கோங்க, இல்ல ஏதாவது அவுட் சோர்ஸ் கிடைச்சாலும் பாத்துக்கோங்க. சரி, ஓகே. ஆன்சர் வந்து பெரியாழ்வார். தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். இந்த பாட்டு கூட, பாட்டரோட பேர் மறந்துட்டேன். சரி, ஓகே. 14 மூலூர் ராமாமிர்த அம்மையார் பிறந்த காலம். இது உங்களுக்கு வந்து 9வது புக்ல கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மூலூர் ராமாமிர்த அம்மையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1883 வந்து பிறந்த 1962 பிறந்திருப்பாங்க. மூலூர் ராமாமிர்தத்தை பத்தி என்ன சொல்லலாம்? ஏதாவது தெரிஞ்ச பையன் சொல்லுங்க. சரி, ஓகே. அதாவது வந்து மூலராம திருமண உதவி திட்டம் இருந்துச்சு, அது புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்க. வேற ஹிஸ்டரியில படிச்சிருக்கணுமே மூலூர் ராமவர்தம் ஆக்சுவலா யூனிட் 8ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இல்லைங்களா? இவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலூர் ராமவர்தம்மையார் முக்கியமான தேவதாசி குடும்பத்துல பிறந்தவங்க தான் இவங்க. இசை வேளாளர் குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த அம்மா. 10th ஓல்டு புக்ல இவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. 1925 மயிலாடுதுறையில இசை வேளாளர் மாநாட்டை கூட்டி ஒவ்வொரு தேவதாசியுடைய வீட்டுக்கே போய் நேரடியா போய் நீங்க யாரும் இந்த தொழில ஈடுபடக்கூடாது அப்படின்னு டைரக்டா அதை எடுத்து சொன்னீங்க இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, தாசிகளின் மோச வலை அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்ட்ல தான் மூல முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ 1926 1926 எம்எல்சி மெம்பரா இருக்கிறப்ப தேவதாசி அபாலிஷன் ஆஃப் தேவதாசினி ஆக்ட கொண்டு வராங்க. 1947 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ 1930 இந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? பில் பாஸ் ஆகி ஆக்டா மாறும் 1930. ஸோ தேவதாசி அபாலிஷன் ஆஃப் தேவதாசி ஆக்ட் இன் 1930 இம்ப்ளிமெண்டட் பை 1947. சரிங்களா? இன்னொன்னு, காந்தி வந்து கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சீலையில மூவர்ண கொடியவே ஆடையாக அணிந்தவர் யாருன்னா மூலூர் ராமவர் தம்மையார் தான். இவங்களதான் அறிஞர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட், தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்ற கிரெடிட் யாருக்கு போகும்னா மூலூர் ராமவர் தம்மையாருக்கு தான் போகும். ஆமா, தெரிஞ்ச மாதிரி விஷயம். அது தெரியல அப்படி ஒண்ணுன்னா. இது நீலன்ஸ்ல ஏகற்ற போராட்டம் சொல்றீங்களா? அஞ்சலை அம்மாள். இல்ல எனக்கு அது தெரியலமா. சரி, ஓகே, பரவாயில்ல விடுங்க. இப்படி இல்ல, இந்த இது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் சொன்னது கேட்ட குடிசையில வாழ்ந்தீங்க இவங்க தான் மூலூர் ராமம். சரி, ஓகே, படிச்சுக்கோங்க. இவங்கதான் முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து ஒரு தேவதாசி குடும்பத்துல பிறந்து அதை ஒழிக்கணுன்றதுக்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எம்எல்சி மெம்பரா இருக்கிறப்ப அது காரணம் இவங்க தான். ஸோ 14 பி ஃபார் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். 15 மீசைக்கார பூனை யாருக்கு? ஆப்ஷனை பார்த்தாவே நம்ம சொல்லலாமே. இன்னும் என்ன சொல்றீங்க? டி தான் கரெக்ட் இல்லையா? நம்ம வந்து பேனரசன் அப்படின்றத போன கிளாஸ்ல கூட நம்ம டெஸ்ட்ல சொல்லியிருந்தேன்.
இவருடைய படைப்புகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தோம். இவருடைய படைப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நெல்லை முத்த பத்தி உங்களுக்கு தெரியும். 6வது புக்ல அறிவியல் ஆத்திச்சூடி யாரு இவருதான் இல்லையா? தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாமால் பாராட்டு பெற்றவர் நெல்லை முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு இல்லையா? சோ அறிவியல் ஆத்திச்சூடி. தாராபாரதி உங்களுக்கு தெரியும். கவிஞாயிறு எழுச்சிமிகு பாடல்கள் எழுதுவதில் சிறந்தவர் தாராபாரதி. திருவண்ணாமலை மாவட்டம் குவளையில பிறந்தவர் தான் தாராபாரதி. சோ அவரும் வருமானா வராது. அப்ப யாருதான் சார் வரும் அப்படின்னா பாவண்ணன். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவண்ணன் அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே பயணம் கரெக்ட். பாவணனுடைய பயணம் அப்படின்ற தலைப்புகள்ல தான் நமக்கு வந்து 7வது புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ மீசைக்கார பூனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோர வீடு, பாய்மர கப்பல் இதெல்லாம் இவரு தான் சரிங்களா? பாத்துக்கோங்க. சரி ஓகே. அடுத்தது 16வது கொஸ்டின். அப்ப 15க்கு டிஃபா டெல்கி பாவண்ணன். 16வது கொஸ்டின். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்றத கேள்வி. இது உங்களுக்கு வந்து 10th புக்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் டிஃபார் பாக்ஸ்ல கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா 5000த்துக்கு மேற்பட்ட திரையிசை பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா? இவரை பத்தி நீங்க 9th ஓல்டு புக்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா 1949ல முதல்ல எந்த பாடத்துல பாடல் எழுதுறாரு? நானே இயர் சொல்லிட்டேன். 1949 கலங்காதிரு மனமே அப்படின்ற படத்துல கடைசியா எழுதின பாடல் தான் கண்ணே கலைமானே. 3ஆம் பிறை கமலஹாசன் நடித்த படத்துல எழுதியிருப்பாரு சரிங்களா? சரி ஓகே. 17 16வது பீஃபார் பாம்பே கண்ணதாசன். 17 பொருளுக்கேற்ற வினை மரபை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுருக்கான். சோ செய்யுள் அப்படின்றது ஏற்றினான். சோ 17க்கு டிஃபா டெல்கி. செய்யுள் ஏற்றினான், எழுதினான், புனைந்தான்லாம் வராது, இயற்றினான். 17க்கு டிஃபா டெல்கி. 18 பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாததை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைதான் நினைக்கிறேன். கரெக்டு தான். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பொறுப்பு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா மலை. பொறுப்புனா எதை குறிக்கும்? மலை. வெறுப்புனா எதை குறிக்கும்? மலை தான் குறிக்கும். அசலம்னாலும் அதே தான். மறை அப்படின்னா வேதம் அப்படின்னு சொல்லலாம். மறைன்னா எதை சொல்லலாம்? வேதம். அப்ப பொருந்தாதல எதுன்னா சீபார் சென்னை மறை அப்படின்றத ஆன்சர் ரைட். பொறுப்புனாலும் சரி, வெறுப்புனாலும் சரி, அசலம்னாலும் சரி, மலை அதாவது ஹில்ஸ் சரிங்களா? ஹில்ஸ வந்து குறிக்குது. ரெயின்னு நினைச்ச கூடாது. அதுதான் சொல்றேன். 19 சித்தர்கள் ஆதி சித்தராக கருதப்படுவோர் யார் அப்படின்னா திருமூலர். போன டைம் இப்ப குரூப் 3ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினை. வந்து 11வது புக்ல சித்தர்கள் அப்படின்ற டாபிக்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சித்தர்கள் ஆதி சித்தர் யார் அப்படின்னா திருமூலர். 19க்கு டிஃபா டெல்கி. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் எத்தனை படங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க? 13 சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா கம்பராமாயணம் மொத்தம் எத்தனை படங்கள் உடையது? எத்தனை பாடல்கள்? கம்பராமாயணம் மொத்தம் எத்தனை காண்டங்கள்? 6 காண்டங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை படலங்கள்? எத்தனை பாடல்கள் உடையது? இதுல அவன் கேள்வியே அயோத்தி காண்டம் மட்டும்தான். அப்போ 13 வந்து பாத்தீங்கன்னா அதுல படலம் இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை படலம் இருக்கு? 6 காண்டத்துக்கு சேர்த்து 118 படலம். 118 118 படலங்கள். 10,589 பாடல்கள் இருக்கு. 10,589 பாடல்கள். 6 காண்டங்கள். 7வது காண்டமாக ஒட்டக்கூத்தரவர்களால் எழுதப்பட்டதான் உத்தரகாண்டம் சரிங்களா? இதுலதான் உங்களுக்கு இது 10th ஓல்டு புக்ல இருக்கு நமக்கு சரிங்களா? நீங்க 10th ஓல்டு புக்லயும் சரி, 12th நியூ புக்லயும் சரி, ஒவ்வொருக்குமே இருக்கு. இப்ப கிக்கிந்தா காண்டம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிரீவன் பத்தி கொடுத்திருப்பாங்க நமக்கு வந்து. ஆமா, சுக்ரீவன் பத்தி நட்பு கோட்படலம் அப்படின்ற +2 புக்ல இருக்குது. அதே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு 10th புது புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்பராமாயணத்துல நமக்கு வந்து முதல்ல வர்றதுதான் பாலகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படலம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்படலம் இது எல்லாமே அதுல வரும். ஸோ இங்க நமக்கு 10th ஓல்டு புக்ல அயோத்திய காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 13 படலங்கள். அதுல 7வது படலமாக குகப்படலம் அப்படின்றதான் டாபிக்கே. குகனை பத்தி கொடுத்துருப்பாங்க. போன டைமே குகனை பத்தி தான் கேட்டிருந்தாங்க குரூப் 2 பிலிம்ஸ்ல.
குகன் தெரியும் இல்லைங்களா? பேரே குகப்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குகப்படலம். சரி, ஓகே, ரைட். பாத்துக்கோங்க. மொத்தம் 118 படலங்கள், 10,589 பாடல்களுடையது கம்பராமாயணம். சரிங்களா? அடுத்தது 21 கண்ணீர் பூக்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புக்ல 12வது புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 11ஆம் 12வது புது புக்ல கண்ணீர் பூக்கள் யாரு அப்படின்னா மேத்தாவுது. முடியரசனோ கண்ணதாசனோ இல்ல, அப்துல் ரஹ்மான் இல்ல, மேத்தா. ஸோ 21க்கு டி ஃபார் டெல்லி. ஸோ மேத்தா. ஸோ அடுத்து 22 தும்பை திணையில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றத கேள்வி. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 இருக்கு. ஸோ அதாவது வந்து திணையினுடைய உட்பிரிவு தான் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுமே இருக்கு. உங்களுக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தொல்காப்பியர் அவர்கள் அகத்திணை புறத்திணையை 7 வகையா பிரிச்சிருப்பாரு. அதுல புறத்திணை மொத்தம் 12கள் இருக்கு இல்லையா? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சின்னு சொல்லிட்டு அதுல 7 மட்டும் கொடுத்திருப்பாரு. வெச்சி, வஞ்சி, காஞ்சி, உளினை, பாடான், இது எல்லாமே வரும். மொத்தம் 7 இருக்கும். சரிங்களா? இதுல ஒவ்வொன்றுமே எத்தனை எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸாக்டா இது எப்படி எங்க சார் இருக்கு, புக்ல எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9th புக்ல 3rd டேர்ம்ல இருக்குது. இயர் புக்கா இருந்தா கண்டிப்பா இருக்காது. நான் அதையும் சொல்றேன். இயர் புக்கா இருந்தா இருக்காது. ஏன்னா COVID-19ல அந்த பாடத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. பேரே பொருள் இலக்கணம் அப்படின்றது வந்து எடுக்கப்பட்டது அந்த டாபிக். ஸோ இயர் புக்கா இருந்தா இருக்கும். சரிங்களா? என்ன நீங்க நெட்ல வேணா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். நெட்ல கூட டவுன்லோட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு 2023 24 புக் வரும். அதாவது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படின்ட்டு கீழே அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல உள்ள போனீங்கன்னா 2023 24 வரும். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா 2019 எடிஷன் வரும். அதுல உள்ள போயிட்டு நீங்க 9th புக்கு கொடுத்தீங்கன்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 வரும். 3rd டேர்ம் டவுன்லோட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பொருள் இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ்ல கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுலதான் இது இருக்குது. ஸோ தும்பை அப்படின்னா 12. சரிங்களா? நான் இது கூட ஷார்ட்கட் தான் போட்டேன். பை அப்படின்னா 2 காது இருக்கும். பைய பிடிச்சிக்கிறது. அப்ப 2 வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாடான்னா 10. பாடான்னா 10 வரும் அப்படின்னு நான் ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கிறேன். வெச்சி அப்படின்னா 14 வரும். 14 பாத்துக்கோங்க. அதுல பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து 12 பி ஃபார் பாம்பே. ஸோ 23 அம்புஜதம்மாள் எழுதிய நூல். இது 8வது ஓல்டு புக்ல செகண்ட் டைம்ல இருக்குது. 8வது ஓல்டு புக்ல செகண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு வேலுநாச்சியார், இன்னொன்னு அஞ்சலை அம்மாள், இன்னொன்னு அம்புஜதம்மாள். ஸோ நான் கண்ட பாரதம் தனது 70வது வயதுல எழுதியிருப்பாங்க. தனது 70வது வயதில் நான் கண்ட பாரதம் எனும் நூலை எழுதியவர் தான் யாரு அப்படின்னா அம்புஜதம்மாள். திலகர் புராணம், காந்தி புராணம் எல்லாம் எழுதுனீங்க யாருன்னா அசலாம்பி அம்மையார். இந்த அசலாம்பி அம்மையார் தான் திருவிக்கா என்னன்னு சொன்னானே இக்கால அவ்வையார்னு சொல்லி அழைச்சாரு. இதெல்லாம் 8th புக்ல இருக்கு செகண்ட் டைம்ல. அசலாம்பிகை அம்மையார் காந்தியினுடைய புராணத்தையும் திலகர் புராணத்தையும் எழுதியது இந்த அம்மா தான். சோ திருவிக்கா அவர்கள் இவரை இக்கால அவ்வையார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். 23வது ஏ ஃபார் ஆப்பிள் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 24 புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி. யார் அப்படின்னா உவேசா அவர்கள். ஸோ தமிழ் தாத்தா. எந்த ஆண்டு அப்படின்னா 1894. ஒன் டைம் குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. புறநானூற்றை முதலில் ஓலைச்சுவடியை பதிப்பித்து வெளியிட உவேசா தமிழ் தாத்தா. எந்த ஆண்டுன்னு கேட்டீங்கன்னா 1894. ஸோ அடுத்தது 25வது கொஸ்டின். 3 அடி சிற்றில் பெய்யும் 6 அடி பேரிலும் கொண்ட அகவற்பால் அடைந்த. அப்ப 3 to 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 to 6 நமக்கு என்ன வரணும்? நற்றினியா என்ன வரணும்? என்ன போட்டீங்க? குறுந்தொகையா? குறுந்தொகையை வந்து குறுந்தொகையா ஆப்ஷன்ல இல்லையே. என்னமா அது ஆப்ஷன்ல இல்லாத சொல்றீங்களே, தெரியலீங்களா? இல்லம்மா டெஸ்ட் எழுதுனீங்களா? இனிமேல் தான் எழுதணுமா? எழுதிட்டீங்க இல்லையா? அப்ப அதுல என்ன போட்டீங்க அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் ஏன் சார் கேக்குறீங்க? சரி பரவாயில்ல விடுமா.
நம்ம வந்து நற்றிணைன்றது நானே சொல்றேன், நற்றிணை வந்து 9 to 12, 9 அடி சிற்றியலும் 12 அடி பேரழியும் உடையது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல்லாம் இல்ல. புறநானூறு என்ன இருக்கு 4 to 40ன்னு வரும். அது கூட எனக்கு சரியா தெரியல. அகநானூறா இருந்தா 11ல இருந்து 31 வரைக்கும். ஐங்குறுநூறு தான் கரெக்ட் 3 to 6. அப்ப குறுந்தொகை எவ்வளவு சார் கேட்டீங்கன்னா குறுந்தொகை 4 to 8. குறுந்தொகை 4 to 8. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு. 3 அடி சிற்றிலையும் 6 அடி பெரிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐங்குறுநூறு. 25க்கு சி ஃபார் சென்னை. 26 டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆய்வு நூல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஊரை பத்தி நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது 7வது புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்குதுமா. இதுல இருந்து தான் நம்ம கல்வெட்டுகள்ல மதுரை மதுரைன்னு இருந்துச்சா ஒன் டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது இங்க இருந்து தான் எடுத்துப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு ஊர் என்ன அதை பத்தின ஆய்வு வந்து பண்ணியிருக்காரு. சோ ஊரும் பேரும். அவர் தமிழின்பம் என்ற நூலுக்காக முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கியது தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் அப்படின்பாங்க இவரை. அவர் தான் எழுதியிருப்பாரு. நீங்க 7வது புக்ல கூட படிச்சிருப்பீங்க. இவர் வந்து வாவு சிதம்பரனார் பத்தி கடற்கரை நிலை அப்படின்ற டாபிக்ல எழுதியிருப்பாரு. யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை தான். ஆமாமா. ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி வாங்கியவர் யாருன்னா இவருதான். தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக வாங்கினார். சரி, ஓகே. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 26க்கு ஏ ஃபார் ஆப்பிள் ஊரும் பேரும். 27 பொதுமை வேட்டல் எனும் தலைப்பில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. 7வது புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் வாழ்த்து பாடலே இதுதான். யார் சார் எழுதுனாங்க அப்படின்னா திருவிக்கா அவர்கள் எழுதுனதுதான். திருவிக்கா தமிழ் தென்றல் என்று சொல்லக்கூடிய திருவிக்கா அவர்கள் தான் எழுதினாரு. சோ பொதுமை வேட்டல் என்று பாக்களோட பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 431. சோ 44 தலைப்புகள்ல 431 பாடல்கள் எழுதியிருப்பாரு. 44 தலைப்புகள்ல. சோ போற்றி முதலாக ஆராய்ச்சி ஈராக அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க புக்ல. 430 31 சொல்லிட்டேன். 430 சரிங்களா? ஆனா 44 தலைப்புகள்ல 44 தலைப்புகள்ல போற்றி ஈராக ஆராய்ச்சி போற்றி முதலாக ஆராய்ச்சி ஈராக அப்படின்ற இதுல வந்து பாடியிருப்பாரு. ஸோ 444 தலைப்புகள் 430 வெண்பா பாடல்களை உடையதான் அது. அதுலயே இருக்கு. நீங்க என்ன 7வது புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது 28 பொங்கல் புதுநாளின் மாண்பினை அண்ணா எந்த இதழின் மூலம் விளக்கினார். இதுவும் குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்டிருந்த கேள்வி. சோ எது அப்படின்னா காஞ்சி 10th ஓல்டு புக்ல இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நாள் அன்னைக்கு தாம் தம்பி என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதிக்கு அவர் கடிதம் எழுதியிருப்பாரு. இயர் கூட நான் சொல்றேன் பாருங்க. என்னைக்குன்னா 14/1/1968 எழுதியிருப்பாரு இந்த கடிதத்தை. நீங்க அதுல பாத்தீங்கன்னா டேட்டோட கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்துக்கலாம். அடுத்தது நடலை என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பாம்பே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் ரைட். அஃப்ளிக்ஷன் அப்படின்றது பி ஃபார் பாம்பே. 29வது கொஸ்டின் பி ஃபார் பாம்பே. சும்மா டவுட்டுங்களா? சரி, 30வது கொஸ்டின் உலகம் எனும் தமிழ் சொல்லின் வேர் சொல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8வது புக்ல செகண்ட் டைம் ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. உலகம் என்ற தமிழ் சொல்லினுடைய வேர் சொல்லு கேட்டிருக்காங்க. நீங்க வேர் சொல்லுன்னு கேட்டா கூட வச்சு வந்து எழுதியிருக்கலாம். என்ன போட்டீங்க? உழவு. சரிங்களா? உழவுதான் கரெக்ட். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே ஞாயிறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஞாயிறு அப்படின்னா என்னன்னா ஞாலம்னு அர்த்தம். ஞாலம்னா என்னது? உலகம். அது கொடுத்துருப்பாங்க. அதே டாபிக்ல தான் வரும். தமிழர்களுடைய அந்த விண்வெளி பத்தி கொடுத்துருப்பாங்க. டாபிக் நேம் தெரியல. ஆனா 8வது புக்ல தேர்ட் டேர்ம்னு நினைக்கிறேன். தேர்ட் டேர்ம்ல ஓல்டு புக்கு. சரிங்களா? அதுலதான் உங்களுக்கு வந்து சீவக சிந்தாமணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மயில்பொறி விமானமும் கம்பராமாயணத்துல புப்பரக விமானம் எல்லாம் பயன்படுத்தின பத்தி அங்கதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்நாயிற்று செலவும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் புறநானூற்று பாடல் அது அங்கதான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது அப்படின்னா மொழிதான். சரிங்களா? 31க்கு ஏ ஃபார் ஆப்பிள் மொழி.
32 பெரியாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள்ல சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது 6th புக்ல செகண்ட் டைம்ல இருக்குது. 6th புக்ல செகண்ட் டைம்ல ஓல்டு புக். 6th ஓல்டு புக்ல செகண்ட் டைம்ல இருக்கு. சோ யுனெஸ்கோ விருதை பத்தி உங்களுக்கே தெரியும். புது புக்லயே இருக்கு. யுனெஸ்கோ விருது எப்ப கொடுத்தாங்கன்னா 1970ல. அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. ஸோ 70, 78. அதே மாதிரி அவர் பங்கேற்ற கூட்டங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,700 கூட்டங்கள்ல 21,400 மணி நேரம் அவர் வந்து பேசியிருப்பார். 10,700 கூட்டங்கள்ல 21,400 மணி நேரம் பெரியார் வந்து பேசியிருப்பார். அப்படி பார்த்தா ஆன்சர் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா யுனெஸ்கோ விருது 1971க்கு 3. இதை ஒன்னா வச்சே நீங்க போட்டுடலாம். ஆன்சர் 32க்கு பி ஃபார் பாம்பே. இங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே அல்கு போன கிளாஸ் தான் நான் சொன்னேன். அல்னா என்ன அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் போன கிளாஸ்ல. சோ அல்னா இரவுன்னு சொல்லியிருந்தேன். அல்கு அல்னா இரவு. இரவு. 33க்கு ஏ. 34 நிலமடந்தை உலர்த்தி பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என நிலம்படந்தை ஆணையிடுவதாக யார் கூறுவாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா தான். இப்ப சொன்னோம் இல்லையா 14/1/1968 தான் தம்பி என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி எழுதப்பட்ட கடிதத்துல இது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுல கொடுத்திருப்பாங்க நிலம்படந்தை ஆணையிடுகிறாள். சோ 34க்கு தீபா சென்னை அறிஞர் அண்ணா. 35 10th ஓல்டு புக்ல இதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே புக்ல தான் 10th ஓல்டு புக்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளுடைய உறுப்பினராக நான் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் சாரி அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. 35க்கு சீபா சென்னை அம்பேத்கர். ஸோ இது வந்து எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதாவது 2வது வட்டமேசை மாநாட்டுல அவர் கலந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார். 2வது வட்டமேசை மாநாடு எப்ப நடந்துச்சு? ஆண்டு எப்ப? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இயர் எப்பமா? வெரி குட், 31ல. சரிங்களா? இதுலதான் அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா டிப்ரெஸ்டு பீப்புளுக்கு ரிசர்வேஷன் வேணும், ரெஃபண்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பகிரங்கமா வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இவர் வாங்கிட்டு வந்ததுனால உடனே மகாத்மா காந்தி அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை எடுப்பார். அவரை பிடிச்சி எரவாட சிறையில போட்டுருவாங்க. சால்ட் சத்தியாகிரகம் மீண்டும் கையில் எடுப்பாரு. அவரை பிடிச்சி 1932ல பிடிச்சி எரவாட சிறையில ஜனவரி 4ஆம் தேதி போட்டுருவாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருதான் இந்த ரிசர்வேஷன் வாங்கிட்டு வந்துட்டாரு. இதனால அவருக்கு பிடிக்கல. ராம்சே மேக் மாநாட்டு தான் கொடுப்பாரு. ஸோ அதனால என்னன்னா சாகும் முறை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறார். எப்ப? செப்டம்பர் 20. இந்த நிலைமையில தான் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அது பேர் தான் என்னது? ஐஎன்எம். கரெக்டுமா? பேக்ட் ஆஃப் பூனா அப்படின்னு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் 1932ல சொல்லுவாரு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து சமனற்ற சமரசம் அப்படின்னு வந்து ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, சரிப்பா அப்படின்னு ஓகே பண்ணிக்கிறாங்க. அடுத்தது 36வது விஷயம், முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தனுடைய பெருமை எனும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம் எங்க? சாயல்குடி. 3 மணி நேரம் பேசுவார் இதை பத்தி. ஸோ பசுமன் முத்துராமலிங்க டாபிக்ல இருக்கு. 36க்கு ஏ சாயல்குடி. 37 பழமையான மொழிகள்ல ஒன்றுதான் ஆட்சி மொழியாக வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் என்று உறுதியாக சொல்வேன் என்ற கூறியவரான காகிதம் இல்லை. 7வது புக்ல 3rd டேர்ம்ல இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா காகிதம் இல்லை. 37க்கு பி ஃபார் பாம்பே, காகிதம் இல்லை. 38 ஊர் பெயர்களுடைய மறுபடியும் சரியான இணையை கேட்டிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை புதூர்னு வரக்கூடாது, கோவைன்னு வரணும். அப்ப இது தப்புன்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். அடுத்தது புதுச்சேரி புதுவை அப்படின்னா இது கரெக்ட். கும்பகோணம் அப்படின்றது போன கிளாஸ்லயே பார்த்தோம், குடந்தைன்னு வரணும், குடந்தை. அப்ப இதுவும் தப்பு. அடுத்தது திருநெல்வேலி நெய்வேலின்னு வரக்கூடாது, நெல்லைன்னு வரணும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப எதுதான் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரின்றது புதுவை அப்படின்றதா கரெக்ட். ஸோ அப்போ 38க்கு பி ஃபார் பாம்பே, புதுவை. 39 சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும், இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சரிதான். இதுவும் அந்த 9th புக்ல தான் எடுத்திருக்காங்க. காரமும் புளிப்பும் மிக்க உணர்வுகள் நன்றுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. காரமும் புளிப்பும் காரத்தை சேர்த்துட்டீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? இல்ல. சமச்சீர் உணவை உண்பது தவறான செயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல இது தப்பு. நமக்கு வந்து சமச்சீர் உணவை சாப்பிடணும். அதான் நல்லது. சோ அடுத்து வந்து உணவில் உப்பை குறைவாக சேர்த்து நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான். அப்போ 1, 4 மட்டும்தான் சரி. அப்போ 39க்கு சி ஃபார் சென்னை 1, 4 மட்டும் சரி. சரிங்களா? 40 கீழ்கண்ட கூற்றுக்களை ஆய்க. எழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன அப்படின்றத நமக்கு வந்து கேள்வி. அப்படின்றது நாக்கின் அடி மேல்வாயின் அடியை அழுத்தி பொருந்துவதினால். நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து கஷ்டமா தான் கேட்டிருக்காங்க. யோசிச்சு போட வேண்டிய கேள்வி இது. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்பது நாக்கின் அடி மேல்வாய் அடியினுடைய அழுத்தி பொருந்துவதால் கரெக்டனா கரெக்ட் தான். இன் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் அழுத்தமாக இன் இது கரெக்ட் தான். இன் இதுவும் கரெக்ட் தான். சோ 1, 2, 3மே சரிதான் இது. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் வந்து ஆனா நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்க பார்த்து போட்டுக்கணும். ஸோ 40க்கு பி ஃபார் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். 41 செய்யுளிசை அளபடை. இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ செய்யுளிசை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா, இல்ல இதை வச்சே கூட நீங்க இப்ப ஒற்றளப்படை அப்படின்றது இதை வச்சு 1 வச்சு கூட நீங்க போடலாம். ஸோ சிக்கு வந்து 4 என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ அடுத்து வந்து இன்னிசை அளபடை உங்களுக்கு தெரியும். குறியில் நெடிலாக அளவெடுப்பதுதான் இன்னிசை அளபடை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா தான். பிக்கு 2. அப்ப இதுதான் ஆன்சர் ரைட்டு. செய்யுளிசை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓதல் உலார் படார் தொலார் அப்படின்னு நமக்கு வந்து வரும். அடுத்தது இன்னிசை அளபடை குறியில் நெடிலாக அளவெடுப்பது. ஸோ எடுப்பதும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ ஒற்றளப்படைன்றது அரங்கம். அடுத்து சொல்லிசை அளபடை. சொல்லிசைனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பெயர் சொல்லை அடித்து வினையச்சத்தில் முடிய வேண்டும். அதாவது ஈல முடியணும். அப்ப இங்க வந்து இருக்கு தெளிய. அதாவது நமக்கு இது எடுத்துக்காட்டு தளியி தழுவுதல் நசையி எல்லாமே என்னன்னா இன்னிசை அளபடிக்கு எடுத்துக்காட்டு தான். 41க்கு டி ஃபார் டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர். 42 இலக்கியம் 42. இதுவுமே உங்களுக்கு ஈஸியானதுதான். நீங்க கவனிக்கலேன். இதை வச்சு கூட எழுதலாம். இப்ப நெடில் தொடர் குற்று இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நெடித்தொடர் குற்று இலக்கணம் இருக்கா? இல்ல அடுத்து பாருங்க உயிர் தொடர் குற்று இலக்கணம். தவறான இணை கேட்டிருக்காங்க. தவறான இணை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுனா நெடித்தொடர் குற்று இலக்கணம் தான். ஏன்னா நெடித்தொடர்ன்றது எப்பவுமே ஈரெழுத்து கொண்டதாகத்தான் வர வேண்டும். இந்த பாலாறு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலா உயிர் தொடர் குற்று இலக்கணம். ஆக்சுவலா இது பேரே உயிர் தொடர் குற்று இலக்கணம். ஏன்னா நெடித்தொடர் அப்படின்னா உங்களுக்கு சொல்லலாம் ஆடு பாசு. அப்ப ஈரெழுத்து கொண்டதாகத்தான் வர வேண்டும். இங்க பாலாறும் கொடுத்திருக்காங்க. மண் தொடர் குற்றியலுகரம் கரெக்டா. ஆமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கசட தபரன்னு வந்திருக்கு. இது சரிதான். உயிர் தொடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கயிறு. ஏன்னா புள்ளி இல்லாத எழுத்து வரணும். இதுவும் கரெக்ட் தான். முற்றியலுகரம் அப்படின்றது மாத்திரை அளவு எங்கேயுமே குறையாம வர்றதுதான் முற்றியலுகரம். அப்ப பசு அப்படின்றது சரியான்னு கேட்டீங்கன்னா சரிதான். 42க்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 43 கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. உயிரிழப்படையினுடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னா 3 தான் இல்லையா? இது சரிதான். அடுத்தது ஐகாரத்திற்கு சொல்லின் முதல்ல வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவா ஒழிக்கணும். ஏன்னா ஐகாரத்திற்கு ஐ அப்படின்னு நம்ம தனியா ஒழிக்கிறப்ப 2 மாத்திரையா ஒழிக்கும். சொல்லினுடைய முதல்ல வர்றதுனால இது 1.5 மாத்திரையான கரெக்ட் தான். சோ அதே மாதிரி ஒற்றளப்படையினுடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றளப்படை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒற்றளப்படையினுடைய மாத்திரை அளவு 1. ஒற்றளப்படை அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டு தான். என்னம்மா? ஒண்ணுதாம்மா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3மே சரிதாம்மா. ஒற்றளப்படை கரெக்டு தான். சோ 1, 2, 3மே சரி.
அடுத்து 44 பிரித்தெழுதுக. வண்டி யாது? சரி, ஓகே. 44 ஏ. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. 45 5. என்னமா? கரெக்ட் தான். ஐகார குறுக்கம். ஏன்னா மீதி குற்றிய லிகரமும் வராது. லிகரம்னாவே கேன்மியா சௌமியா அப்படின்னு வரும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கூட சொல்லலாம். இது குற்றிய லிகரமானு கேட்டீங்கன்னா குற்றிய லிகரம் தான் இது. ஏன்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத இது வண்டின்னு கொடுத்துட்டான். இங்கதான் வேணும்னு வச்சுக்கலாம். இது கரெக்ட். இது இல்ல, நான் இதை சொல்றேன். இது வந்து டூ வந்து பாத்தீங்கன்னா குற்றிய லிகரம் சொல்லு. அதே மாதிரி மறுமொழியினுடைய முதல் எழுத்து எகரமா இருந்திருக்கு. அப்ப எகரமா இருக்கிறப்ப அந்த உகரம் வந்து இகரமா தெரியும். குற்றிய லிகரம் அப்படின்றது வந்து அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 சி ஐகார குறுக்கம். 46 ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி பூ அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி அப்படின்றத சரி. ஸோ 46 பி ஃபார் பாம்பே, பூமி. 47 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுவும் வந்து ஈஸி தான். இந்த இதை வச்சே நம்ம வந்து போடலாம். ஆ அல் இல் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா எதிர்மறை இடைநிலை. இந்த ஒன்னை வச்சு கூட நீங்க போடலாம். பாருங்க, அந்த ஒண்ணுக்கு வந்து 4 அப்படின்னா பி ஃபார் பாம்பே, இதை வச்சே நீங்க போட்டுடலாம். அல்லது அப்படியும் தெரியலாம் கூட. இர் இர் இது எதுக்கு வரும் அப்படின்னா படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று. அப்ப சிக்கு 1. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். முன்னிலை. ஆமா ஆமா. வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்கு வந்து 2 முன்னிலை பன்மை வினைமுற்று. தூரு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒன்றன். அதுதான் கரெக்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 47க்கு பி ஃபார் பாம்பே. ஸோ இதை ஒன்ன வச்சே போட்டிருக்கலாம் அட்லீஸ்ட். அதாவது கண்டிலன், காணலன், பாரான் இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுபத உறுப்புல கணத்துல கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து 48 பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை கால அளவை கொண்ட சிறுபொழுது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது? எற்பாடு. எல் கூட்டல் பாடு. எல் பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரம். ஸோ 48 பி ஃபார் பாம்பே. 49 பகைவர்கள் மதிலை கைப்பற்றாதவாறு பாதுகாத்தல் எவ்வகை திணை? இது கொஞ்சம் வந்து யோசிச்சுதான் போடணுமா? கரெக்டு தான். ஆமா, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10th புக்ல ஓல்டு புக்ல புறப்பொருள் என்பாம் மலைன்னு இருக்கும். அதை நல்லா கவனிச்சுக்குவாங்க. பாருங்க, உளினை அப்படின்னா அது சுற்றி வளைத்தல். அது சுற்றி வளைத்தல்ல எதை சுத்தி வரணும்? கோற்றைய சுத்தி வரணும். ஆனா அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? மதிலை கைப்பற்றாருன்னா மதிலை வந்து பாதுகாக்கணும்னு இருக்கான். அப்ப நொச்சின்றது என்னன்னா எயில் காத்தல். அடுத்து பாருங்க, காஞ்சி அப்படின்னா என்னன்னா எதிர் ஊன்றல். எதிர் ஊன்றல்னா எதிர்த்து நிக்கிறது. அடுத்தது தும்பை அதிரப்பருவது. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டையை பயங்கரமா போடுறது. அதிரப்பருவது தும்பை. இதை வச்சே இந்த கொஸ்டின் ஆன்சர் அடிச்சிடலாம். ஸோ 49 சி ஃபார் சென்னை, சாரி டி ஃபார் டெல்லி. நொச்சி அப்படின்றது சரியான பதில். எயில் காத்தல் அப்படின்னா நொச்சி. 50 சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படுதான். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஸோ 50க்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 51 அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றால் மரம் தளித்திற்று. இது என்னது? இல்பொருள் ஓமேனி. 6வது புக்லயே இருக்குது. இல்லாத ஒன்றை சொல்றது. 51க்கு சி. 52 வஞ்சிப்பாவுக்கே உரிய சிறப்பு சீர் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? சத்தமா சொல்லுமா? விளச்சீர் இல்லம்மா? ஓ, அது இல்லைன்னா இது அப்படின்றீங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாச்சீர் விளச்சீர் இது ரெண்டுமே நமக்கு எது வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரசிச்சீருக்கு தான் வரும். அவன் கேட்டதே வஞ்சிப்பாவுக்குரிய சிறப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது என்ன அப்படின்னா ஓரசிச்சீர் ஈரது. அதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து வெண்பாவுக்கு வந்து காய்ச்சீர் அப்படின்னு வரும். வெண்பானாவே காய்ச்சீர். வெண்பாவுக்கு இது புக்ல இருக்குதுமா. வெண்பா அப்படின்னாவே காய்ச்சி. அப்ப நேர் 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 தேமாங்காய் அப்படின்லாம் வரும். இதுனா கனிச்சீர் தான் கரெக்ட். ஸோ 50 புக்ல இருக்குமா. 52க்கு டிஃபால்ட் டெல்லி. நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடினாலும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் போங்க. ஏன்னா போய் தப்பா போட்டுறாதீங்க. ஸோ அடுத்து 53 அமர் என்பதன் பொருள் என்ன? அமர்னா என்னது? விருப்பம். அவ்வளவுதான். 53க்கு பி ஃபார் பாம்பே, விருப்பம். 54 பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பேசான். வெரி குட்மா. ஸோ பேஸ் கூட்டல் ஆ கூட்டல் ஆன் பேசான். 54க்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர்.
அடுத்தது பொருள் பெருக. ஓர்ப்பு. ஓர்ப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராய்ந்து தெளிதல். 55 ஆராய்ந்து தெளிதல். இதெல்லாம் நீங்க படிச்சுதான் வழியே இல்லை. அடுத்தது 56 தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இது புறநானூற்று பாடல். ஓகே. அடுத்தது தென்னவன் பிரம்மராயன் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? இதுதான் சமயக்குறவர்கள் படிக்க சொன்னேன். இது புக்ல இல்ல, பட் ஆனா மாணிக்க வாசகர் தான் அது. தென்னவன் பிரம்மராயன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது இந்த பட்டம் கொடுத்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாணிக்க வாசகர் யாருகிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்க போயிட்டு தான் இவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய பெருந்துறை அப்படின்ற இடத்துல கோயிலே கட்டுவார். ஆவுடையார் கோயில் 10th ஓல்டு புக்ல இருக்குமா. 10th ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் பாடமே திருவாசகம் தான். திருவாசகத்தை ஏற்றுவதே யாரு? மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறையில் சேர்த்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு 10th ஓல்டு புக்ல. ஆனா அங்க தென்னவன் பிரம்மராயன் எல்லாம் இருக்காது. நான் அதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், அது புக்ல இருக்கும். ஆனா அவருதான் கொடுப்பாரு. தென்னவன் பிரம்மராயன் அப்படின்றது யாருன்னா அரிமர்த்தன பாண்டியன். அவர்கிட்ட தான் இருப்பாரு. அவருக்காக தான் குதிரை வாங்க போவார். ஏன்னா பாண்டியர்னாவே அதிகமாக நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவர்கள்லயே அதிகமா குதிரைகளை இறக்குமதி பண்ணது யாரு அப்படின்னா பாண்டியர்கள் தான். வருடந்தோறும் 16,000 குதிரைகளை இறக்குமதி பண்ணுவாங்க. சரி, ஓகேம்மா. அடுத்தது 58. இதுவும் போன குருப்போர்ல கேட்டிருந்த கேள்விதான். அதாவது விஷ்ணு அது பேரு விஷ்ணு சித்தர் எனும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா பெரியாழ்வார் தான். 58க்கு டிஃபா டெல்கி பெரியாழ்வார். அடுத்தது 59 பிரித்தெழுதுக என்ன வரும்? என்னாலும். ஆமா, அதான் கரெக்ட். அதானே போட்டீங்க. ஏ கூட்டல் நாளும். ஆமா, எந்த நாளும் அப்படின்லாம் போடக்கூடாது. இதுவும் வராது. அதே மாதிரி இதுவும் வராது. உங்களுக்கு கன்ஃபியூஷனே, அதாவது இதுவா இதுவான் தான் வரும். இதுதான் ஆன்சர் ரைட். அந்த இந்த அப்படின்றது பாத்தீங்கன்னா சைலண்டா நம்ம பிரிக்கிறப்ப போயிடும். ஏ கூட்டல் நாளும் என்னாலும். படிக்கிறப்ப என்னாலும் அப்படின்னு வரும். புக்லயே இது இருக்குது. 59 பி ஃபார் பாம்பே. 60 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எங்க இருந்து எடுத்தாங்க, இது என்னன்னு எனக்கும் தெரியல அந்த கேள்விக்கு. சரிங்களா? ஆன்சர் அனைத்தும் சரி. அவ்வளவுதான். 60க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் அனைத்தும் சரி. டீஃபா டெல்கி. ஆனா இது இப்படி ஒண்ணு நான் படிச்ச மாதிரியே இல்லை எனக்கு. முருகவேல் அப்படின்றது தெரியல எனக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. 60க்கு டீஃபா டெல்கி. 61 ஆழி பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நமக்கு பாத்தீங்கன்னா கனிச்சாறு என்ற தலைப்புகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. கொட்டுங்கடி கும்மி, கோதையரே கொட்டுங்கடி கும்மி. கனிச்சாறுல 8 தொகுதிகள் உடையது. அதுல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த பாடம். 61க்கு ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 62 இன்னாதம்மை உலகம் யாரு பாடிப்பா? இது பிஎம்மா. சரி, இது நாம இதை பார்க்கலாம். இதுல நல்லா ஈஸியா தெரிஞ்சதான் நான் சொல்றேன் பாருங்க. உண்டாளம்மை உலகம் இதை நாம எடுத்துக்கலாம். இது யாரு பாடிப்பாங்க அப்படின்னா கடவுள் மாய்ந்த இளம்பெருவழுதி 10th புக்ல விருந்தும் போற்றதும்
அப்படிங்கிற தலைப்புகள்ல கொடுத்திருப்பாங்க. உண்டாளம்மை உலகம் இந்திரன் அமிழ்தமே இவை ஆயினும் இனிதென தமிழர் உண்டலும் மிளரே. அப்ப தமிழர்களுடைய சிறப்பே என்னன்னா தனித்து உண்ண மாட்டாங்க. அது அமிர்தமா இருந்தாலுமே கூட பிறருக்கு கொடுத்து சாப்பிடறதான் வழக்கம். அது இப்ப இல்ல, சரிங்களா? சோ உண்டாளம்மை உலகம் பாடிய அந்த புறநானூற்று பாடலை கடவுள் மாய்ந்த இளம்பெருவெளி தான். அப்ப 2க்கு என்னன்னா பாத்தீங்கன்னா 4 எங்க இருக்கு? பிக்கு 4. இதை வச்சே நீங்க ஆன்சர் போட்டுடலாம். பி ஃபார் பாம்பே. அடுத்து பாருங்க ஈஸியா. அடுத்து பாருங்க 9 நாளி உடுப்பவை 2. 4th 1. 9 நாளி உடுப்பவை 2 யாருன்னா நக்கீரனார். சோ பாத்தீங்க அப்படின்னா டிக்கு 2. எனக்கு நம்ம இதை வச்சே போட்டிருக்கலாம் மேக்சிமம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஔவையார். சரி, ஓகே. 62 பி ஃபார் பாம்பே. ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 10th புக்ல இருக்குதுமா, ஹிஸ்டரி புக்ல இருக்குது. 10th ஃப்ரீடம் ஃபார் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுல இது இருக்கும். அதாவது சிலப்பதிகாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் மறந்துட்டேன். மணிமேகலை 1898 நினைக்கிறேன். சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா 1893 நினைக்கிறேன். வளையாபதி தெரியல. சீவக சிந்தாமணி 1887. எதுக்குன்னு இது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 10th புக்ல இருக்கு, வேணா ரெஃபர் பண்ணிக்குவாங்க. இது ஆன்சர் இருக்கு. சீவக சிந்தாமணி தான் இங்க கரெக்ட். ஏன்னா முதல் பதிப்பித்தன்னு கேட்டிருக்காங்க 1884. இது கூட நான் சொன்னேன் முன்னாடி கூட. 1894 என்ன வரணும் முன்னாடி சொன்னனே, புறநானூறுமா எழுதி போட்டனே. 1894 புறநானூறு. சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் சீவக சிந்தாமணி. ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பியம்னா சீவக சிந்தாமணி. அடுத்தது பொருள் தருக. பொலி 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 அப்படின்றதான் கேள்வி. சோ இது நமக்கு என்னன்னா ஆன்சர் பி ஃபார் பாம்பே. சோ பாத்தீங்க அப்படின்னா பொலினா விளக்கு, இந்த பொலினா கொத்து, இது பொலினா மழை பொழிதல் ஊற்று. சோ இதை நான் ஆல்ரெடி அந்த ஒளி வேறுபாடு சார்ட்ட கொடுத்தா இன்னும் தரல. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது வேற ஒன்றும் பண்ண முடியாது, படிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். 64 பி ஃபார் பாம்பே. 65க்கு பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. என்ன வரும்? முத்தம் இல்லையா? காப்பு செங்கீரை, சாரி, காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் அம்புலி நீராடல் இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா நீராடல்ன்றது என்னன்னா இது 3மே பொதுவான பருவங்கள். அதாவது 7 பருவங்கள். காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் அம்புலி வருகைன்றது 7 பொதுவான பருவங்கள். இந்த நீராடல்ன்றது பாத்தீங்கன்னா பெண்பால் பிள்ளை தமிழுக்கு, அதாவது பெண் பிள்ளை தமிழுக்கு வரக்கூடிய பருவம். ஆண்பால் பிள்ளை தமிழ்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் வரணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கலந்து அம்மானை நீராடல் பெண்பால் பிள்ளை தமிழ். 65க்கு டி ஃபார் டெல்லி நீராடல், சாரி பாம்பே நீராடல். 66 பின்பணி இளவேனில் முதுவேணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே 10th ஓல்டு புக்ல இருக்கு. நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அகப்பொருள் இலக்கணத்துல வரும். ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலை. அறுபத்தி 67 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு பாருங்க ஈஸியா இருக்கு. குடியை கெடுக்க வந்த கோடாரி காம்புகள், அதான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. 67க்கு சி ஃபார் சென்னை. 68 இலக்கண குறிப்பு தருக. பொறை அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறைன்னா என்ன பொருள்? அன்பா ஒழுக்கம்னு சொல்றீங்களா? இல்லமா பொறுத்து கொள்ளுதல். பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். அப்ப இங்க நாம எடுத்துக்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பொருத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொருத்தல். அப்ப பொருத்தல்னா என்ன இலக்கண குறிப்பு வரும்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தொழிற்பெயர் தான். தொழிற்பெயர். சோ 68க்கு சீப்பா சென்னை. பொருத்தல். பொறை என்பது பொறுத்து கொள்ளுதல் அல்ல, பொருத்தல். பொறுமையா இருக்கிறதுமா, வேற ஒண்ணுமே இல்லை. பொறுமை பொருத்தல், அவ்வளவுதான் கான்செப்ட். சோ அடுத்து 69 திருக்குறளை பதிப்பித்தவர் யார்?
யார் வருவாங்க? வெரி குட்மா, கரெக்ட் தான்மா. ஞானப்பிரகாசம் 1812. தஞ்சையில மலையத்தூன் மகன் ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்தவர் அவர் தான் முதல்ல. சோ 1812. 70வது கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்த நூலிற்கு உரை எழுதியவர் யார்? பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை. ஆமா, கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். கரெக்ட் தான்மா. ஆனா நாதமுனி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பாரு. அதே நம்பியாண்டார் நம்பி உங்களுக்கு தெரியும், பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் தான் யாரு? நம்பியாண்டார் நம்பி. மீனாட்சி சுந்தரனால சம்பந்தமே இல்லை. அவன் கேட்டதே என்ன கேட்டிருக்கான்? உரை எழுதியவர் தான் கேட்டிருக்கான், தொகுத்ததுன்னு கேட்கல. இதெல்லாம் கொஞ்சம் கேப்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. சோ 70க்கு சீபார் சென்னை பெரியவாச்சான் பிள்ளை. அது முச்சீர் 71. கேள்வி என்னன்னா, நேரிசை ஆசிரிப்பாவினுடைய ஈற்றல் அடிக்கூடிய சீர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முச்சீர் அப்படின்றது. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்றது ஈற்றில் அடிக்குரிய சீர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியப்பாவினுடைய பொதுவான இலக்கணத்துல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கு, புக்ல இருக்கு. இப்ப வெண்பாவு வந்து பாத்தீங்கன்னா ஈற்றடி வந்து 4 மலர் காசு பிறப்புன்னு முடியும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கொடுத்திருப்பாங்க. அதுல சரியா எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, ஆனா முச்சீர் கரெக்ட் தான். சோ வந்து 71க்கு பி ஃபார் பாம்பே. 72 பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்போ வந்து இது வந்து பூவினுடைய 7 நிலைகள் பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா? அரும்பு, மொட்டு, முகை, அரும்பு, முகை, மொட்டு, மலர்தல், அலர்தல், வி, செம்மல் அப்படின்னு வரும். இங்க போதுன்றதெல்லாம் அதை தான் குறிக்கும். எதுனா கம்மல் தான். பொருந்தாத சொல்ல எதுனா கம்மல். 72க்கு பி ஃபார் பாம்பே கரெக்ட், கம்மல். போதுன்னா மலரை குறிக்குமா? போதுன்னு என்பதனுடைய பொருள் என்னன்னா மலர். அப்ப செம்மல் அதுலயே இருக்கு. செம்மல்னா வாடிய அப்படின்னு அர்த்தம். வாடிய. அரும்புனா இப்பதான் அரும்புதல், உருவாகுதல், அரும்புதல். 72க்கு பி ஃபார் பாம்பே. 73 தாயும் மேது தந்தை மேது தனையர் கற்றும் தாரும் மேது ஆயும் போது யாவும் பொம்மை என்று பாடியவர் யார்? இது எனக்கு புக்ல எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து பாஸ்கரதாஸ் அப்படின்றது ஆன்சர். 73 சி, பாஸ்கரதாஸ். இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலமா. இந்த கேள்வி புக்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. சோ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கரதாஸ். 74 கீழ்காணும் சொற்கள்ல நிலவு எனும் சொல் பொருள் குறிக்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிறு தான். ஞாயிறு அப்படின்றது என்னது? சூரியன். அப்ப மதீனா நிலவுதான், இந்து நாடு நிலவுதான், திங்கள் நாடு நிலவுதான். சூரியன். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 74க்கு ஏ ஃபார் ஆப்பிள். 75 தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் நகரம் எது? நம்ம என்ன சொல்லி இருக்கோம்? சொல்லுமா, கரெக்ட் தாமா. மதுரை தான். தூங்கா நகரம், நான்மாட கூடல், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ், தமிழ்நாட்டினுடைய 2வது தலைநகரம் எல்லாமே மதுரை தான். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை தான். சோ 75க்கு சி ஃபார் சென்னை, மதுரை. 76 தமிழகத்துல முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். 8வது புக்ல செகண்ட் டைம்ல ஓல்டு புக்ல நாடகக்கலை அப்படின்ற டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. 8th புக்ல செகண்ட் டைம்ல நாடகக்கலை அப்படின்ற டாபிக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ தமிழகத்தில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கதரியின் வெற்றி. சோ 76 டி ஃபார் டெல்லி, கதரியின் வெற்றி. 77 கீழ்காண கூற்றுகள் பொருத்தமில்லாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குறுந்தொகையில் இடம்பெறல, நாலடியார்ல தான் இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகை அப்படின்றது தப்பு, நாலடியார்ல தான். காரியாசன் சிறுபஞ்சம் எனும் நூல்ல நமக்கு தெரியும் சிறுபஞ்சம் மூலம் இயற்றது யார் அப்படின்னா காரியாசன் அப்படின்ட்டு. 77
இது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கரெக்ட் தான். ஏன்னா சிறுபஞ்ச மூலத்தை ஏற்றி யார் அப்படின்னா காரியாசன். ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்ற பாடல் அதுலதான் இருக்கும். இது கரெக்ட் தான். கபிலர் பாடி அறநூல் இன்னா 40 கரெக்ட் தான். இனிய 40 பாடியவர் யாரு? சரி, பூதஞ்சேந்தனார். சரிங்களா? கபிலர் பாடிய பாடல் இன்னா 40 கரெக்ட் தான். ஒவ்வொரு பாடலுடைய ஈற்றடியிலுமே இன்னான்னு முடியும். இனியவை 40 இனிதுன்னு முடியும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நாலடியார் இடம்பெற்றுள்ள நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 பாக்களும் 4 கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அதாவது 4னா 400 தான் குறிக்கிறது. 4 அடி 400 அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். கூற்று 1 மட்டும் தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பெருமுத்திரையில் பற்றிய குறிப்பு குறுந்தொகையில் இல்ல, நாலடியார்ல. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 77க்கு சி சென்னை. கூற்று 1 மட்டும் தவறு. அடுத்து 78 குறவை கூத்தியில் பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வியா தான் எடுத்துக்கிறாங்க. 78க்கு குறவைன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லம்மா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறவைன்னா ஆட்சியர் குறவை இருக்கு, குன்ற குருவை இருக்கு. ஆட்சியர் குறவைன்றது எங்க பாடுவாங்க அப்படின்னா முல்லை நிலத்துக்கே உரிய கடவுள் எது அப்படின்னா திருமால். அப்போ திருமாலுக்காக பாடுறதுதான் ஆட்சியர் குறவை. முருக பெருமானுக்காக பாடுறதுதான் என்ன அப்படின்னா குன்ற குருவை. குன்றம்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குன்றம் 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 குருவை. ஏன்னா நமக்கு வந்து முருக பெருமான் இந்த குன்று மேல போய் இருக்காரு இல்லையா, அதுதான் குன்ற குருவை. ஸோ அது வந்து குறிஞ்சி நிலத்துல வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா குறவை கூத்தில் பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா தொண்டகம் இல்ல அது கரெக்ட் தான். தொண்டகப்பறை. இது நமக்கு அந்த பாக்ஸ்ல கட்டங்கட்டி இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. பாத்துக்குவாங்க ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து பாத்துக்கோங்க. 78 டி தொண்டகப்பறை. ஐந்து இணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி முல்லைமா. அது வந்து எனக்கு தெரியலமா, அதுலதான் இருக்குது, கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா. நமக்கு வந்து என்னன்னா இதுல குறவை அப்படின்றது பொதுவா ஆட்சியர் குறவை, குன்றம் குறவை அப்படின்றதெல்லாம் வந்து பாடுவாங்க. பார்த்தே சொல்லிடுறேன் எதுல வரும் அப்படின்னா ஏர்கோட். அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல ஏர்கோட் புறையை நடக்கும். நெய்தல் நிலத்துல வந்து மீன் கோட் புறையை நடக்கும் கடல்ல. எடுத்துருவோம். கரெக்டாமா, தொண்டகப்பறை. சோ வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை, குறிஞ்சி. சோ குன்றக்குறவை. ஆனா 2 ஆட்சியர் குறவை இருக்குது, அதனாலதான் கன்ஃபியூஸ்டு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மருத நிலமா இருந்தா என்ன வரும் அப்படின்னா குறிஞ்சி முல்லை. அது மணமுலா நெல்லரிக்கணை. மருதமா இருந்தா மணமுலா நெல்லரிக்கணை. சரி, ஓகே. தமிழ்நாட்டில் குடைவரை கோயில்ல மிகவும் பழமையான கோயில் இது. பிள்ளையார்பட்டி ஓல்டு புக் +2 புக்ல இருக்குது. பிள்ளையார்பட்டி ராமநாதபுரம். பாண்டியர்களுடைய படையெடுப்பு இது. பிள்ளையார்பட்டி ராமநாதபுரத்துல உருவாக்கியவர் யாருன்னா பாண்டியர்கள். 79 பி ஃபார் பாம்பே பிள்ளையார்பட்டி. தமிழ்நாட்டுடைய குடைவரை கோயில்கள் மிகவும் பழமையானது எது அப்படின்னா அதுதான். ஸோ 80 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. என்னமா வரும்?
துணிவு. படிச்சீங்களா அதெல்லாம்? எனக்கு தெரியல ஆக்சுவலா. சோ துணிவு. நல்ல கேள்வி இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +2 புக்ல கொடுத்துருக்காங்க இதை பத்தி. சரிங்களா? கபிலர் பற்றின டாபிக் இது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளங்கீரனார் அப்படின்றது நான் ஷார்ட்கட் எப்படி போட்டிருக்கேன்னா, அதாவது வெறுத்த வேள்விக்கு வெயில்ல நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா எள்ளி தான் கொடுப்பாங்க. இதை ஒன்ன வச்சு போட்டுடலாம். வெறுத்த வேள்விக்கு விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கீரனார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இத சிக்கு வந்து 1 வரணும். அது 1 வச்சே நீங்க வந்து போட்டுடலாம். ஸோ ஏ தான் ஆன்சர் ரைட். கபிலரை வாய்மொழி கபிலர் என்ற சூரியன் யார் அப்படின்னா நக்கீரனார். 12th ஓல்டு புக் அப்படியே இது இருக்கு. 12th ஓல்டு புக்ல இருக்கு. இது வந்து 3 போடுறதுக்கு 5ன்னு போட்டாங்க இங்க. சரி, ஓகே, பாத்துக்கோங்க. ஸோ 81க்கு ஏ ஃபார் ஆப்பிள் இஸ் த ரைட் ஆன்சர். சித்தர்களின் பாடல் கடம் என்பதனை எதை குறிக்கும்? கடம்னு என்னது? புரியல என்ன சொன்னீங்க? என்னம்மா? உடம்பு. கரெக்டா தான் போடுங்க, உடம்பு. கடம் அப்படின்னா எதை குறிக்கணும்? உடம்பதான் குறிக்கும். ஸோ பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. 83 என்னமா வரும் பொருந்தா சொல் அப்படின்னா? படார் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லலாம்? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரெழுத்து கொண்டதாகத்தான் வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை இல்லையா? செய்யுளிசை அளபடை. ஓ ஓதல் அப்படின்றது என்னது? ஓ ஓதல்ன்றது என்னது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை. இது வந்து இன்னிசை. இது நமக்கு வராது. ஏன்னா நாம ஒற்றலைப்படையில எது இதெல்லாம் வரும்னு நாம வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா, அதாவது வராது எதுன்னு நான் சொல்லிடுறேன். வல்லினத்துல இருக்கக்கூடிய கசட தபர வராது இல்லையா? அதே மாதிரி இர் இல் இந்த 8மே வராது இல்லையா? அந்த 8மே வராது. அப்ப வர்றது எதுன்னா ஆயுதத்தோட சேர்த்து 11 எழுத்து வராது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் இடையினம். இடையினத்துல இல் வரக்கூடாது. அப்ப 8 6 + 4 10 ஆயுதெழுத்து 1. இந்த 11ல மட்டும்தான் ஒற்றலைப்படை வரும். இங்க விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. அப்ப 83 டிஃபால்ட் எல்கி தப்பு. அடுத்தது 84 விடியலில் துயில் எழுந்தேன். இது விடியல் என்பது எதை குறிக்குது? நேரம், காலம், விரயம், நாழிகை. நானும் பாக்குறேன் இதெல்லாம் ஒரே மாதிரி 84 என்னது? சி. காலம் தான் கரெக்ட். விடியல் அப்படின்றது காலம். நாளிகை என்று குறிக்கும், நேரத்தை குறிக்குது. விரயம் விடியல் காலம். 85 சின்னூல் என்பது பெயருடைய இலக்கண நூல். என்ன வரும் இது? ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் ஒரு இதுல. வீரசோழி, அதாவது வச்சினந்த மாலை, இதெல்லாம் தண்டி அலங்காரம், தண்டி வீரசோழியம் இதெல்லாம் இல்ல. நேமிநாதம். சின்னூல் எனும் பெயருடைய இலக்க நூல் எதுனா நேமிநாதம். இப்ப 85 சி. இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஓகே ரைட். சோ வாக்கிய அமைப்பினை கண்டறிய. கோவலன் கொலை உண்டான். என்னமா வரணும்? கோவலன் கொலை உண்டான். என்னமா சொல்லலாம்? செய்வினை தான். ஆனா ஆக்சுவலா இதுல தப்பா கொடுத்துருக்காங்க. செய்வினை தான் கரெக்ட். தன்வினையும் வராது, பிறவினையும் வராது, செயற்பாட்டு வினை வராது. சரிங்களா? அவ்வளவுதான், செய்வினை தான். 2ஆம் வேற்று உருவு ஏற்று வருது. 86க்கு சி சென்னை செய்வினை.
87 தென்னன் எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னன்னா என்னமா அர்த்தம்? வெரி குட்மா. 87 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ இடப்பெயர். 88 தேவார நூல்களை பண் சுமந்த பாடல்கள். போன கிளாஸ்ல தான் பார்த்தோம் இத இல்லையா? யார் சொல்லியிருப்பாங்க? போன கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். இதே கேள்வியே கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் வச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, ஓகே. மாணிக்க வாசகர். நான் கூட +2ல எத்திக்ஸ் புக்ல இல்ல 11வது எத்திக்ஸ் புக்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? போன கிளாஸ் கொஸ்டின் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்ல என்கிட்டயே இருக்குது. பார்த்து என்ன சொல்லட்டுங்களா? எத்தனாவது கொஸ்டின்? சரி, ஓகே. என்ன அதுல எடுத்து பாருங்க இருக்கும். போன டைம் வந்த கேள்வியே அதுல வந்திருந்தா கூட இந்த கேள்வி ஒரு மார்க் ரைட்டா வாங்கி இருந்திருக்கலாம். போட்டீங்களா? தேவார பாடல்ல பண் சுமந்த பாடம் என்ன சொன்னோம்? மாணிக்க வாசகர். 11வது எத்திக்ஸ் புக்ல இருக்குது. சிவனுக்கும் வாழைப்பழத்திற்கும் சிலையடை பாடியவர் யார்? இது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அழகிய இல்ல இல்ல நினைக்கிறேன் 89 கரெக்ட் தான். அழகிய சொக்கநாத புலவர் தான். இது 10th ஓல்டு புக்ல இருக்குது. புக்கு பின்னாடி சிவனுக்கு ஆமா அழகிய சொக்கநாத 2 இது பாடியிருப்பா. அதே மாதிரி மரமும் பீட்டர் கூடையும் பாடி வரும். இவரேதான் 6வது புக்ல இருக்குது. சரிங்களா? 89க்கு அழகிய சொக்கநாதர். 90 இருபொருள் அமைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா காளமேக புலவர் தான். இவருடைய இயற்பெயர் வரதன். காளமேக புலவர். 90க்கு ஏ ஃபார் ஆப்பிள். 91 உனக்கு ஆட தெரியுமா? டவுட்டுங்களா? என்னமா? உனக்கு ஆட தெரியுமே என்ற வினா இருக்கும். ஆமா, இனமொழி விடை. டவுட்டே வேண்டாம். 91 சி. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ரகசிய வழி இல்லம்மா. அந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுதான். ஆனா இது இல்ல. பரிபாடல் இல்ல. பரிபாடல் முதல் முதல் இசையோடு பாடப்பட்டதுதான். மணிமேகலையில. சரிம்மா, மனோன்மணியம். மனோன்மணியம் +2 புக்ல கூட இருக்குதுமா. ஓல்டு புக்ல எடுத்து ஒருக்கா பாத்துக்கோங்க. முதல் நியூ புக்லயும் இருக்குது, ஓல்டு புக்லயும் ரெண்டுமே இருக்கு. ஆண்டு கூட பாத்தீங்கன்னா 1891. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிட்டன் பிரபு அவர்களால் எழுதப்பட்ட ரகசிய வழி எனும் நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் இது. லிட்டன் பிரபு அவர்களால் எழுதப்பட்ட ரகசிய த சீக்ரெட் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் மனோன்மணியம். 93 உரைப்பாட்டு மடை. இந்த கேள்வி போன டைம் தான் கேட்டிருந்தாங்க. போட்டீங்களா அதையும்? வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். 94 சரியான இணையை தேர்வு செய்க. என்னது? துகிர்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடை. சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. கிளினா குற்றம், மருனா பவளம், நொடைனா விளை. என்ன? 94 ஃபார் பாம்பே. துகிர்னா ஆடை இல்ல, பவளத்தை குறிக்கும். பவளம். துகிர்னா பவளம். கிளி அப்படின்னா என்னது? துணியா? ஆமா, ஓவியத்துல வரையக்கூடிய துணி இல்லையா? கரெக்டு தான்மா. அப்ப இதுவும் இல்ல. மரு அப்படின்னா இதுவும் இல்ல. மருன்னா என்னன்னா சிறகுன்னு நினைக்கிறேன். இதுவும் இல்ல. இங்க பாருங்க, பவளம் இங்க இருக்குது. இதை கொடுத்துட்டாங்க மாத்தி அப்படியே. இப்போ 94 பி ஃபார் பாம்பே. நொடைனா விளை. அதான் கரெக்ட். 95 சிலை மேல் எழுத்து போல. பழமொழிக்கு சரியான விளக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலை மேல எழுத்து எழுதுனா எப்படி இருக்கும்? போன குரூப் 4ல கேட்டிருந்த கேள்வி இது. வெரி குட்மா. நிலைத்து நிற்கும். அவ்வளவுதான். 95க்கு பி ஃபார் பாம்பே நிலைத்து நிற்கும். 96 பண்டைய போன குரூப் 4ல கேட்டிருந்த கேள்வி 2022. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவை வளர்த்து கொண்டவர்கள் யார்? யார் வருவாங்க? சித்தர்கள் தான். சோ 96க்கு டி ஃபார் டெல்லி. சித்தர்கள். 97 நீல பொய்யில் மிதந்திடும் தங்க தோணிகள் கூற்று யாருடையது? இந்த கொஸ்டின் அகைன் ரிப்பீட்டட். செகண்ட்ல வந்தது. சரியா போட்டிருந்தா 2 கொஸ்டின் அடிச்சிருந்துக்கலாம்.
அர்ஜுனன் 97க்கு ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின். ரிப்பீட்டட். 98 பிரித்தெழுதுக விலங்காய். விலங்கூட்டல் காய் விலங்காய். 98 வில கூட்டல் காய். ஆனா இதுக்கு விலம் தான் வரும். எப்படி இது வில கூட்டல் காய்? இங்க இது இதாகும். இதை பார்க்கலாம். சரி, 98க்கு பி ஃபார் பாம்பே. இதை பார்த்துங்க, நான் என்ன பார்த்துட்டு சொல்றேன். 98க்கு பி ஃபார் பாம்பே. 99 இரங்கலும் இரங்கல் நிமித்தம் எதுக்கு வரும்? என்னம்மா? மருதமா? மருதனாவே ஊடலும் ஊடல் நிமித்தம்மா. நெய்தல் தான் கரெக்ட். 99 சி. 100 ராமாயணத்தில் விருந்தோம்பலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? குகன் தான். ஏன்னா அவர் தான் அவரை வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து தராரு. இதோட விஷயம் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? இந்த இதுக்கு என்னதான் கொடுத்துருக்கான்னு தெரியல. நான் என்ன போட்டு பாக்குறேன். ஆனா கொஸ்டின் ஈஸி தான். ஒரு ஒரு இந்த போன டைமோட இந்த டைம் ஒரு 3 கொஸ்டினா என்னதான் கொஞ்சம் வெளியில இருந்து வந்துச்சு. மீதி எல்லாமே புத்தகத்தை 95 கேள்வி புக்கில் தான் வந்துருக்கு. ஆறு இங்கேயே ஆன்சர் எடுத்து வச்சிருப்பாரு. சரி, ஓகே. சரி, முடிச்சுக்கலாங்க இல்லையா?